இனி யாராவது புதினா வேண்டாம் என சொல்வீர்கள், ஒவ்வொரு குடும்பமும் இனி அள்ள போகுது. பொதுவாக காலை எழுந்ததிலிருந்து இரவு வரை மெஷின் போல்தான் நம் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது. அதிலும் இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் இருக்கிறார்கள் என்றுதான் பெயர். ஆனால் அவர்களுக்கு வீட்டில்தான் அதிக வேலை இருக்கும். காலை குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவது, கணவரை ஆபீஸுக்கு அனுப்புவது, வீட்டில் உள்ள வேலைகளை செய்வது என அவர்களுக்கும் ரெஸ்டே இருக்காது. இதனால் காலை எழுந்ததுமே ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக நாம் குடிப்பது வழக்கமாக வைத்திருப்போம். அது டீ, காஃபி, பால், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் என்று பல வகைப்படும். ஒரு சிலர் கிரீன் டீ அருந்துவார்கள், சிலர் லெமன் டீ போன்றவற்றை கூட அருந்துவார்கள். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றை குடித்துதான் ஆவார்கள். ஒரு நாளைக்கு காஃபி, டீ 3 தடவை குடிப்பார்கள், அல்லது 6, 10 என பல தடவை குடிப்பவர்களும் இருக்கிறார்கள். சில டீ பைத்தியங்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கூட தேவைப்படாது. டீ, காஃபி இருந்தாலே போதும், அதை மட்டுமே குடித்துவிட்டு இருந்திருவார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு அதில் அடிக்ட் ஆகி இருப்பார்கள். ஆனால் யோசித்து பாருங்கள், டீ, காஃபி குடிப்பதனால் என்ன நன்மை உள்ளது? பாலாக குடித்தால் கூட பரவாயில்லை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கலாம். ஆனால் 3, 4 தடவை குடிக்கும் போது அது நமக்கு ஒரு போதை போலதான் ஆகிறது. உடம்புக்கு நிறைய கோளாறுகள் வருகிறது. அது தெரியாமலேயே நிறைய பேர் டீ, காஃபியை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் முதலில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் டீ குடிப்பதே தவறு என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதனால் நம் உடம்பில் பல கோளாறுகள் ஏற்படுகிறது. இதனால்தான் மருத்துவர்கள் ஆரோக்கியமான உணவை மற்றும் ஆரோக்கியமான காய்கறிகளை மட்டுமே உண்ண வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். அதில் ஒன்றுதான் புதினா டீ. புதினா வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். புதினாவை பல உணவுகளில் நாம் சேர்ப்போம். அதிலும் முக்கியமாக பிரியாணி என்றால் புதினா இல்லாமலே இருக்காது. ஆனால் அதை உண்ணாமல் தூக்கி போட்டுவிட்டு பல பேர் சாப்பிடுவார்கள். ஆனால் புதினாவால் எவ்வளவு நன்மை இருக்கிறது என்று பாருங்கள். தினமும் புதினா டீ குடித்து வருவதன் மூலம் வயிற்றில் ஏற்படும் செரிமான பிரச்சனைகள் நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெறும். அது மட்டுமில்லாமல் வயிற்றில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களும் அழிந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் எடை அதிகமாக உள்ளவர்கள் தினமும் 1 கப் புதினா டீ குடித்து வருவதன் மூலம் உடல் எடையை எளிதில் குறைக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் காலையில் 1 கப் புதினா டீ குடித்து வரலாம். புதினா டீயில் வைட்டமின் பி, பொட்டாசியம் மற்றும் பலவிதமான தாதுக்கள் நிறைந்துள்ளது. இது நம் உடலை எப்போதும் ஆற்றலுடன் வைத்துக் கொள்கிறது. பொதுவாக அசைவ உணவுகள் சாப்பிட்ட பிறகு வாயில் துர்நாற்றம் ஏற்படும். எனவே இது போன்ற துர்நாற்ற பிரச்சனைகளுக்கு புதினா டீ ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். புதினா இலையில் இயற்கையாகவே அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது. எனவே புதினா இலைகளை அரைத்து அதில் உள்ள சாற்றினை காயங்கள், வெட்டுக்கள் மற்றும் தோல் அரிப்பு போன்ற இடங்களில் தடவினால் காயங்கள் விரைவில் குணமாகும். புதினா இலைகளில் வலுவான பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. இது சிறந்த கிளென்சர், டோனர் மற்றும் மாய்ஸ்சரைசராக செயல்படுகிறது. எனவே தினமும் புதினா டீ குடித்து வருவதன் மூலம் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், அழுக்குகள் மற்றும் பருக்கள் போன்றவை நீங்கி முகம் அழகு பெறும். இதனால்தான் பெரியவர்கள் எதை சாப்பிடும் பொழுதும் இதனால் என்ன நன்மை என்ன தீமை என்று ஆராய்ந்து சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார்கள். சின்ன இலைதான் என்று புதினாவை நினைத்தோம், ஆனால் அதில் எவ்வளவு நன்மை இருக்கிறது என்று பாருங்கள். இனிமேலாவது இது போன்று ஆரோக்கியமானவற்றை உண்போம். நாமும் நன்றாக இருந்து குடும்பத்தையும் நன்றாக பார்த்துக் கொள்வோம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.